இந்த கோயில் கங்கை கொண்ட சோழபுரம். நாங்கள் இப்போ டுவர்ட்ஸ் வாகாமூன் போய்கிட்டு இருக்கோம் கடலூர்லேருந்து. அதனால் முதல் சிவனை கும்பிட்டுட்டு அப்படியா நாங்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இதில் யாராச்சும் போகிற வழியில் இருந்தீங்கன்னா நீங்கள் பிக்கப் பண்ணி திருச்சிக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறோம். தான் நம்மை இங்கே வாகாமனில் எடுத்திருக்க ரூம். 5 பேர் கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்கு எடுத்திருக்கோம். ஒரு நாள் வாடகை 2000 ரூபாய். இங்கே இருந்து எங்கேருந்து கடலூர்லேருந்து நாங்கள் வாகாமூன் வந்துட்டு என்ன பார்க்குறோம் பாருங்க. என்ன படம்னு தெரியுமா? பார்த்தா சொல்லுங்க. கேசரி. முதல் நாளில் இப்போ என்னன்னா இதுதான் முதல் நாள் மாலை வாகாமூன். இது ஸ்பெல்லிங்கே பல பேர் தப்பாக எழுதுகிறோம். ஈவன் நான் வந்த வரைக்கும் போர்டில் பார்த்ததுக்கு எப்படி இருந்ததுன்னா VAGAMON வாகாமன் அப்படிதான் இருந்தது. ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், உனக்கு என்னடா இங்கிலீஷில் பிரச்சனைன்றான். சரி இப்போ வந்து டீ குடிச்சிட்டோம். அடுத்த டூருக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களே சொல்லுங்க காய்ஸ். நீங்களால 3 பேர் வச்சு நாங்கள் 3 பேர் வச்சு வேறு தெரியல. நான் அடுத்த வாட்டி இனிமேல் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறேன். பிஃபோர் த பிளானே சொல்லிடுறேன். யாராச்சும் இருப்போம் தான் வாங்க. 3 பேர் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மினிமம் ஒரு 5 பேர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வாங்க அப்படியே போகலாமா? வாகாமன் போயிட்டோம்னா அப்புறம் நான் ஆஃப் ரோடு ஜீப் ரைடு செம்மையான ஒரு ரைடாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் செம்மையான ஒரு ரைடாக இருந்துச்சு. ஒரு 4 இடத்துக்கு போயிடணும். இது முதல் முறையாக போனது இடுக்கி டேமோட பேக் சைடு வியூ பாயிண்ட். அங்கே போயிருந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ரோடு ரைடே ஒரு வேறு லெவல் ரைடாக இருந்துச்சு. அது இறங்கி உழுந்து ஏந்து அது ஒரு எக்ஸ்போஷர். உங்களுக்கு கண்டிப்பாக வாகாமன் போனீங்கன்னா ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் அண்ட் ஆஃப்லைன் ஆஃப் ரோடு ரைட் அண்ட் சைட் சீயிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த சைட் சீயிங் பாயிண்ட்ஸுக்கு நம்மளே போய் பார்க்க முடியும். பட் ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் ஜீப்பில் தான் போக முடியும். இந்த இடம் வந்து நீங்கள் வாகாமன் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் ஒரு வீடியோ ஒன்று வரும். இந்த டனலுக்குள்ளே போகிறது அப்படின்றது அந்த இடம் தான். ஆனால் நாங்கள் போன நேரம்
தண்ணி நிறையா ஓடினனால போக முடியாதுன்னுட்டாங்க. அது ஒரு 3.5 கிலோமீட்டர் டனலாம். அது அந்த அண்ணன் ஒரு லோக்கல் அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு. அது அப்போ ஒரு காலத்தில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அது வந்து மேன்மேடு ப்ராஜெக்ட் அது. இந்த இடம் சூசைட் பாயிண்ட் தான். எல்லா மலை பிரதேசத்துலேயும் ஒரு சூசைட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதான் இது சூசைட் பாயிண்ட் தான். ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்க. நல்ல மேகங்கள் நமக்கு கீழே இருந்த மாதிரி. அப்படியே சரி இந்த ட்ரெக்கிங்லாம் முடிச்சுட்டு ஆஃப் ரோட் ட்ரிப் முடிச்சுட்டு நம்ம வண்டி காரை எடுத்துக்கிட்டு போனது தான் இந்த அட்வென்ச்சர் பார்க். அட்வென்ச்சர் பார்க்கில் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அது ஆக்டிவில் இருந்ததுன்னா. நாங்கள் போன நேரம் அட்வென்ச்சர் பார்க் ஃபுல்லி க்ளோஸ்டு, எதுவும் இல்லை. போய் எல்லாத்தையும் எப்படி இருக்குது பார்க் அப்படின்றது பார்த்து வந்தோம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜிப்லைன் ரைடு இருந்தது, அப்புறம் ஃப்ரீ வேவ் இருந்தது, அண்ட் கிளாஸ் பிரிட்ஜ் முக்கியமாக இருந்தது, எல்லாம் இருந்தது. நாங்கள் போன நேரம் நாங்கள் ஆக்டிவில் இல்லை. மற்றபடி போனீங்கன்னா ஒரு ஹாஃப் டேலேருந்து 1 டே கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும் அங்கே வித் ஃபேமிலியாக போனீங்கன்னா. அங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி பைன் ஃபாரஸ்ட் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பான இடம் பைன் ஃபாரஸ்ட். அங்கேயும் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்டு அப்படியே தங்கல்பாரா போனோம். அது ஒரு முஸ்லீம் அவரோட சமாதி இருக்கிற இடம் தான். பட் ஒரு ஒரு ட்ரெக்கிங் போனோம், அதை நடந்து மலையேற்றம் பண்ணணும்னா போகலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தது டீ லேக் போட்டிங். ஒரு போட்டிங் போனோம் இல்லையா, மலை பிரதேசம் போனால் அதையும் முடிச்சுட்டு அங்கே அப்படியே போட்டிங்லாம் போயிட்டு ஒரு பல ஃபோட்டோ ஷூட்களை எடுத்துட்டு மகிழ்ச்சியாக வாகாமனில் 2வது நாள் சிறப்பாக நிறைவு பெற்றது. அப்புறம் நைட்டு ஃபயர் கேம்ப் இருந்தது, அதோட வீடியோஸ் எடுக்கல, ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா ஜாலியாக இருந்துச்சு நைட் ஃபயர் கேம்ப். ஆனால் அது நாங்கள் ரெடி பண்ணதா அப்படின்னா இல்லை, அது ஒரு ஃபேமிலி அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க, நாங்களும் சந்தோஷத்தில் பங்கேற்று கொண்டோம். ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஸ்டார்ட் பண்ணி வாகாமன் டு மூணார். அதுவும் ஒரு எல்லாரும் போகக்கூடிய ரோடு இல்லை, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் அடிமலி வழியா. அடிமலி எனக்கு என்னன்னா அட்வென்ச்சர் பார்க்லாம் சாப்பாடு ஏரியா உள்ள விட்டாரு சாப்பிட்டு அப்ப 10 ரூபா தான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். The final video clipping, zipline ride. சகலா வல்லவனி அப்படின்றது பாட்டு தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. இது நாங்கள் போகும்போது நானும் என் நண்பன் கேப்டனும் தான் போனோம். இது ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் செம்மையாக இருந்துச்சு. லாங் ஜிப்லைன் ரைடுன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்துகள் இருக்கலாம். செம்மையாக இருக்கும். இங்கேருந்து ஃபஸ்ட்டு அங்கே போயிடுறோம், மறுபடியும் அங்கேருந்து இங்கே வரும். 600 rupees per head. ஒர்த்து தான். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதுக்கு ஒரு ஒர்த்தான விஷயமாக தான் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு போனது. பாய் பாய். மீண்டும் நாளை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாகாமன் டு மூணார். பாய். वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।